வணக்கம் நண்பர்களே. சோழர்கள் பகுதி 15. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதிக்கு பேர் வந்து ஸ்மாலர் லேடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா குலோத்துங்கன் சாசனம்னு சொல்லுவாங்க, இல்லை ஆனைமங்கல செப்பேடுன்னு, இரண்டாம் ஆனைமங்கல செப்பேடுன்னு சொல்லுவாங்க. இந்த செப்பேடும் எதை குறித்தது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம முதல்ல பார்த்தோமே லார்ஜர் லேடன் பிளேட்ஸ், அதே விஷயந்தான் இங்கேயும். அதே புத்த விகாரத்துக்கு என்ன செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் இது. இதை ஏன் ஸ்மாலர் லேடன் பிளேட்ஸ், இது லேடன் பிளேட்ஸ் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னது தான். ஹாலண்டில் இருக்கிற லேடன் யூனிவர்சிட்டியில் தான் இந்த பிளேட்ஸும் இருக்குது. ஆனால் இந்த பிளேட்ஸோட எண்ணிக்கை வந்து வெறும் 3 பிளேட்டு தான். அதுவும் இந்த 3 பிளேட்டில் இருக்கிறது மொத்தமே பார்த்திங்கன்னா 52 லைன் தான். இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து சமஸ்கிருத பகுதி கிடையாது, வெறும் தமிழ் பகுதி மட்டும்தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லார்ஜர் லைடன் பிளேட்டும் சரி, திருவாலங்காடு செப்பேடும் சரி, எல்லாத்துலேயுமே வெறும் தமிழ் பகுதி தான் அந்த ராஜா அப்போ அடித்து வச்சிட்டார். பின்னாடி இவங்களாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 100-150 வருஷம் கழித்து அது என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். ஏன்னா பிற்காலத்தில் குலோத்துங்கனுக்கு அப்புறம் தான் வந்து சோழர்கள் வந்து, அதான் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் நல்லா தான் இருந்தது. அவரோட பேரன் காலத்திலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வலு புகழ் எல்லாம் மங்க ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் தான் வந்து, அதாவது முதலாம் குலோத்துங்கனின் பேரங்காலத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க இவனுங்க, தனியாக எழுதி உள்ளே சேர்த்துடுறது, சம்ஸ்கிருதத்தில் சேர்த்து எழுதி உள்ளே சொருவிடுறது. இந்த வேலையெல்லாம் அப்போ தான் பண்ணியிருக்கணும். இங்கே என்ன நடக்குது பாருங்கள், வெறும் 52 லைன் தான் இதில் இருக்குதுன்னு சொன்னோம். இந்த 52 லைனை இது வந்து ரொம்ப தெளிவாக வேற பிரிக்கலாம். அதாவது முதல் 13 லைன் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன அறிமுகம், இந்த நிலதானம் எதுக்காக எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி, யார் கேட்டாங்க, யாரை வச்சு சொன்னார், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு அடுத்த பகுதி என்ன சொல்லுது, வரிகள் மற்றும் வரிகள் எதெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டது, இந்த விஷயம்லாம் அடுத்த செட். 3வது செட்டு 48வது லைன் வர உள்ளது என்னென்னா, எல்லைகள், எந்தெந்த ஊர், எவ்வளோ இடம், அதை ஆக்சுவல் கிராண்ட் என்னன்றதை பற்றின டீட்டெயில்ஸு. கடைசி 3 வரி வந்து இந்த கிராண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி மொத்தம் 52 லைனில் வருது. இது ஆரம்பிக்கும்போது மிக தெளிவாக எப்படி சொல்கிறாங்கன்னா, குலோத்துங்க சோழன் தன்னுடைய 20வது ஆண்டு, நம்ம சொல்லுவோமே எல்லா இடத்துலையும் அவங்க நேராக கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, எமக்கு ஆண்டு. அது மாதிரி இவர் முதலாம் குலோத்துங்கன் சொல்கிறது என்ன சொல்கிறாரு, எமக்கு ஆண்டு 20, எனது ஆயிரத்தளி அப்படின்ற அரண்மனையின் குளியல் அறையில், ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, குளியல் அறையில், பாத்ரூம்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்கிறார், குளியல் அறையில் பள்ளி பீடம், பள்ளினா ரெஸ்ட் எடுக்கிறது, பீடம்னா சேர், ஒரு மாதிரி சாஞ்சி உட்கார்ற ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு என்னுடைய மந்திர ஓலையான காளிங்கராஜனை அழைத்து இதை செய்ய சொன்னேன். அதை ஏன் செய்ய சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைலேந்திர நாட்டில் இருந்து ராஜ வித்யாதர ஸ்ரீ சமந்தா அப்படின்ற ஒருத்தரும், அபிமானத்துங்க ஸ்ரீ சமந்தா, இந்த ஸ்ரீ சமந்தான்றது தான் அவங்க சைலேந்திர நாடுன்னு அர்த்தம். இந்த 2 பேரும் சைலேந்திர நாட்டின் தூதுவர்கள், கடாரத்திலிருந்து வந்தவர்கள். வந்த தூதுவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த சாசனம் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் பண்ணி என்னெல்லாம் சொல்கிறாங்க, முதல்ல என்ன சொன்னால், இந்த ஊருக்கு வந்து நிறைய வரிகள் இருக்குது. அதாவது இப்போது இது வந்து எத்தனாவது தலைமுறைன்னு பாருங்கள், எத்தனாவது ராஜான்னு பார்ப்போம். தலைமுறைன்னு சொல்ல முடியாது, தலைமுறைன்னு எடுத்தோம்னா 3வது தலைமுறை, 4வது தலைமுறைன்னு சொல்லலாம். ஏன்னா ராஜராஜன், அவனுக்கு பையன் ராஜேந்திரன், ராஜேந்திரனோட பேரனிவன், அப்போ 4வது தலைமுறைன்னு சொல்லலாம். ஆனால் நடுவில் ராஜாவே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதாவது ராஜராஜனுக்கு அப்புறம் ராஜேந்திரன், ராஜேந்திரனுக்கு அப்புறம் அவனோட பசங்க ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க, அப்புறம் அவனோட பேரன் ஒருத்தர் இருந்திருக்கிறான் 6, அதுக்கப்புறம் இவர் 7வது ராஜாவாக வர்றார். அப்போ என்ன இருக்கும், நடுவில் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேறு சில புது வரிகள்லாம் விதிச்சிருப்பாங்க, எப்போது ராஜராஜன் காலத்தில் இல்லாத வரிகள். ஸோ அந்த வரிகள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க
ராஜாவும் அந்த வரிகளை தள்ளுபடி பண்ண சொல்லிவிட்டு மேலும் சில பகுதிகளையும் உள்ளே சேர்த்து கொடுத்து அந்த சாசனத்தை உறுதி செய்கிறார். என்னென்ன வரிகள் தள்ளுபடி செஞ்சார் அப்படின்றத பார்க்கலாம். அந்தர்யம், வீரசேஷை, பன்மை பண்டை வேட்டி, குண்டலி, சுங்கம், இப்படி ஒரு 5 வகையான வரிகளை அவர் கேன்சல் பண்ணி கொடுக்குறார். ஸோ இந்த வரிகளை தள்ளுபடி செஞ்சதுக்கு உண்டான ஆணையம் கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போது ஆனைமங்கலத்துக்கு, அதாவது ஆனைமங்கலத்தில் இங்கே கொடுக்கப்பட்ட நிலங்கள் இவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் தான் எல்லைகளாக இருக்கணும், எந்தெந்த ஊரில் எவ்வளோ இடம் அப்படின்றதையும் விளக்கமாக சொல்கிறார். இப்போ எல்லைகள்னு சொல்லும்போது எப்படி வர்றாருன்னு பாருங்கள். கிழக்கு எல்லை கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல் மேடு, அதாவது கடற்கரையில் மணல் மேடு இருக்குது, அது வர உள்ளதும் அவங்களுக்கு தான். தெற்கு எல்லைன்னு எதை சொல்கிறாங்க, புகையுண்ணின்ற ஒரு கிணறு இருக்குது, அதுக்கு வடக்கு பக்கமும் திருவிராட்டானமுடைய மகாதேவனுக்கு சொந்தமான நிலம். அது கடைசியாக அந்த இடத்துல ஒருத்தர் விரட்டானமுடைய மகாதேவன் ஒருத்தர் இருக்கார், அவரோட நிலம் இருக்குது, அதுக்கு வடக்கு பக்கம் இருக்கிற நிலங்கள். அப்புறம் மேற்கு நோக்கி செல்லும் காரைக்கால் செல்லும் சாலை, அப்புறம் மேற்கு பறவை குளத்தில் மாராயன் தோண்டிய குளத்தின் வடகரையிலிருந்து, இப்படி கிழக்கு எல்லை எது தெற்கு எல்லை எதுன்னு சொல்கிறாங்க. மேற்கு எல்லை ஏற்கனவே சொன்னது காரைக்கால் போகிறதுக்கு உண்டான ஒரு பிரதான சாலை ஒன்று இருந்திருக்கு, ஹைவேஸ் மாதிரி, அந்த ஹைவேஸ் வர உள்ளது. அதே மாதிரி வடக்கு எல்லையும் இதே மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, வடக்காடான்பட்டி அப்படின்ற ஒருத்தரோட நிலம் வர. அப்போ இந்த 4 எல்லைகளையும் சொல்லிட்டாங்க. முதல்ல 5 வரிகள் நீக்கிறோன்னு சொன்னாங்க, அப்புறம் இந்த 4 எல்லைகள் சொன்னாங்க. இதை சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸ் வருது, அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான டீட்டெயில்ஸ். இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த எபிகிராஃபிக்கில் புக்கில் இருக்கிற படத்தை அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். வரிசையாக 9 வில்லேஜஸ் சொல்கிறாங்க, அது எந்த மாவட்டத்தை அந்த கூற்றத்தை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த காலம் பார்த்திங்கன்னா அங்கே எந்த அளவுக்கு உள்ள நிலம் இந்த தானத்திற்குள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. காணி கடன், அதாவது எவ்வளோ நெல் அங்கே விளையும் அப்படிங்கிறது, நிச்சயத்த நெல், அதாவது குறைஞ்சபட்சம் இந்த நெல்லாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனைமங்கலம் பார்த்திங்கன்னா பட்டண கூற்றத்தை சேர்ந்தது, ஜெயமாணிக்க வளநாடில் உள்ளது. இங்கே வந்து 97 வேலி நிலம், 97 வேலின்றது கிட்டத்தட்ட 400 ஏக்கர், இது ஆனைமங்கலத்தை சேர்ந்தது. இங்கே விளையக்கூடிய நெல்லை வந்து 8900 கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மினிமம் வந்து நிச்சயத்த நெல் அப்படின்றது, அதில் என்னோ ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காணி கடன் ஜாஸ்தியாக இருக்குது, நிச்சயத்த நெல் கம்மியாக இருக்குது, சில நேரத்தில் மாற்றி வருது. அதில் என்ன கணக்குன்றது எனக்கும் புரியல. அங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறோங்க. நிச்சயத்த நெல்லுன்றது 4500 கலம். அப்புறம் ஆனைமங்கல பிரம்மதேயம், நல்லா தெளிவாகவே சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்மள்கிட்ட சொல்கிறதுல என்ன சொல்கிறாங்க, நிலத்தை பிரம்மதேயமாக கொடுத்தாருன்னு. இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், ஆனைமங்கலத்தில் இருக்க பிரம்மதேயத்தை சேர்ந்த 12 வேலி நிலமும் இந்த தானத்துக்குள்ளே வந்துடுது. அதாவது அந்த பிரம்மதேயத்தில் இருக்கிற நிலத்தில் வந்து இருந்து வரக்கூடிய நெல்லை வந்து இங்கே தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே காணி கடன் 400, நிச்சயத்த நெல் 560, அங்கே அதிகமாக இருக்குது 400 விட. அதே மாதிரி மூஞ்சிக்குடி, இந்த மூஞ்சிக்குடின்றதும் ஒரு பிரம்மதேயம் தான், இதுவும் அந்த பட்டண கூற்றத்தில் தான் இருக்குது. அங்கே 27, அது ஒரு கணக்கு, 27.25 காணி, அப்புறம் வேலி, அப்புறம் 3.5 மா அப்படின்னு வந்து வரிசையாக வரும். நம்ம கிட்டத்தட்ட 28 வேலின்னு வச்சுப்போம். இங்கே 2700 கலம் நெல் வரும், அதில் 1800 இங்கே கொடுத்துடணுன்னு இருக்காங்க. ஆமூர் அப்படின்ற கிராமம் திருவாரூர் கூற்றத்தை சேர்ந்தது. அங்கே 106 வேலி நிலம் அங்கே இது கூட சேர்ந்துருக்கு. 10,600 கலம் நெல் விளையுன்றாங்க. அதில் 5,800 கலம் நெல்லை இங்கே புத்த விகாரத்துக்கு கொடுத்துடணுன்னு இருக்காங்க. வடகுடி அல்லது நானல்லூர் அப்படின்னு இங்கே இது ஆலநாடு அப்படின்ற கூற்றம். இங்கே 70 வேலி நிலம் இருந்திருக்கு. 6,500 கலம் நெல், அதில் 2,800 கலம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கீழ்ச்சந்திரப்பாடி அப்படின்ற ஒரு கிராமம், இந்த கிராமத்தையும் பார்த்திங்கன்னா
10 வேலி இருந்திருக்கு. அந்த 10 வேலியில் 1000 களம் நெல் வரும்னு இருக்காங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள், பாலையூர் பிரம்மதேயம். பாலையூர் பிரம்மதேயத்தில் வந்து 60 வேலி நிலம். முதல்ல இன்னொன்று எங்கே பார்த்தோம், ஆனைமங்கல பிரம்மதேயத்தில் 12 வேலி, மூஞ்சிக்குடியில் 27 வேலி, இப்போ பாலையூரில் 60 வேலி. இதெல்லாம் பிரம்மதேய நிலத்தெல்லாம் எடுத்து புத்த விகாரத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ரெண்டுக்கும் சேர்த்து 2000, இந்த 2 ஊரையும் சேர்த்து 2000 களம் வருமா, அதில் 1500 களம் கொடுக்கணுன்னு இருக்காங்க. அப்புறம் புட்டக்குடின்ற கிராமம் வந்து குறும்பூர் அப்படின்ற வளநாடை சேர்ந்துருக்கு. இங்கே வந்து 87 வேலி நிலம் இருந்திருக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8700 களம் நெல், அதில் 6000 களம் கொடுக்கணுன்னு இருக்காங்க. உத்தர மார்த்தாண்ட நல்லூர், இது இடைக்களி நாடுன்ற இடத்துல இருந்திருக்கு. இங்கே 3 வேலி தான் இதில் வந்திருக்கு. 135 களம் நெல், அதில் 78 களம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த 2ஆம் நம்பரில் இருக்க பிரம்மதேயத்தில் மட்டும்தான் 400 களம் விளைஞ்சாலும் 560 களம் கொடுக்கணும்னு இருக்காங்க. அது என்ன கணக்குக்காக அப்படி சொன்னாங்கன்றது தெரியல. மொத்தத்தில் பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னாலே ஒரு 300-400 வேலி வந்துடும் போல இருக்குது. 400 வேலிக்கிட்ட அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா 4x4 கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏக்கருக்கு மேலே நிலத்தை வந்து ஃபுல்லாக இந்த புத்த விகாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புத்த விகாரம் என்னாச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதோட சோகமே ரொம்ப சோகமான ஒரு கதை. அதில் வேறு ஒரு புராண கதை, வேறு ஒரு பக்தி கதை. அது யாரோ திருமங்கை ஆழ்வார்னு நினைக்கிறேன், அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் அந்த கோயிலில் ஏதோ கட்டுறதுக்கு இடம் இல்லைன்னு, பண வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த புத்த விகாரத்தில் போய் இருந்த புத்தர் சிலையை தூக்கிட்டு போயிட்டார். தங்கத்தில் இருந்த புத்தர் சிலையை தூக்கிட்டு போய் அதை உருக்கி ஸ்ரீரங்கத்தில் கோயில் செவரு எழுப்பினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு கதை உண்டுன்னு வைங்க. ஆனால் அந்த கதை வந்து ராஜராஜ சோழனுக்கு முற்பட்ட காலத்தில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய கதை. சிலர் அது முற்பட்டதும்பாங்க, சிலர் அது பிற்பட்டதும்பாங்க. ஆழ்வார் பக்தி கதை அதெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு வைங்க, விட்டுருவோம். ஆனால் இங்கே நமக்கு இப்போ நல்லா புரிஞ்ச விஷயம் பாருங்கள், இப்படி இவ்வளோ செழிப்பாக இருந்த ஒரு புத்தர் மடாலயம் பிற்காலத்தில் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் தான் சும்மா இடிக்கப்பட்டுருச்சு. சும்மா இடிச்சிட்டாங்க. அதுவும் அதை வந்து இடிக்கணும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ பாண்டிச்சேரியில் பக்கத்தில் இருந்து சில ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து செட்டிலாக வந்திருக்கிறாங்க. ஏதோ இங்கிலீஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஏதோ சண்டையாகி அதுலேருந்து அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்காங்க போல இருக்குது. அப்போ வந்த டைமில் இங்கேருந்து கவர்னர்கிட்ட சொல்லி இங்கே இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டு அதுக்காக பேச்சுவார்த்தை நடந்து அப்புறம் அங்கே ஒரு காலேஜ் வேறு வந்திருக்குது, செயின்ட் ஜோசப் காலேஜ் ஏதோ ஒன்று. அப்புறம் அந்த காலேஜ் கட்டுறதுக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த இடிச்சிட்டாங்க. அதை வந்து ஒரு 2 ஆங்கிலேய அதிகாரிகளே இடிக்க விடாமல் பார்ப்போம், இது ஏதாவது பழங்கால சின்னமாக இருந்துட போகுதுன்னு திருப்பி சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ வந்து சோழ நாட்டில் வந்து எல்லாமே கல் கட்டடங்களை பார்த்துட்டு இது மட்டும் செங்கல் கட்டடமாக இருந்ததுன்னொடனே என்னவோ இது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினச்சி இடிச்சிட்டாங்க. இடித்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு பழைய காலத்து பில்டிங்னு தெரியும். ஆனால் இடித்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. 3 மாடி கட்டடமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சில பழைய ஃபோட்டோஸ் கூட இருக்குது நெட்டில் அவைலபிள். அப்போ இதில் பாருங்கள் தெளிவாக என்ன நடந்திருக்கு நமக்கு தெரிஞ்சு. பிரம்மதேய நிலத்தை எடுத்து புத்த விகாரத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. பிரம்மதேய நிலத்தை எடுத்து கோயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம திருவாலங்காடு செப்பேட்டில் பார்த்தோம். அப்போ இவங்க சொல்கிறது பூரா நம்மள்கிட்ட பொய் கதையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சோழர்கள் கொடுத்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அதை யார் கொடுத்தா? அதை நான் ஏற்கனவே சொன்னேனே, 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுகளில் பாண்டியர்களும் பல்லவர்களும் கொடுத்தது மறுபடியும் 1300களில் மறுபடியும் இவங்க பாண்டியர்கள் கொடுத்தது. நான் முதலே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. அதாவது யூ cannot control that you cannot count அப்படின்னு. if you cannot measure you cannot control it. இவங்க எல்லாத்தையும் கரெக்டாக அளந்து எல்லாத்துக்கும் தெளிவாக ஒரு கணக்கு வச்சு அங்கே பாருங்க, அதிலே சொல்கிறாங்க காணி கடன் இவ்வளவு, ஆனால் நிச்சயத்தண்ணில் இவ்வளவு. அப்போ குறைஞ்சபட்சம் இவ்வளவாவது வரணுன்ற பேர்லாம் ஏதோ ரூல்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸோடு ஒருத்தங்க வேலை செய்யும்போது அப்படி கண்ணாபின்னெல்லாம் அள்ளி கொடுக்க முடியாது. அப்படிலாம் பிராமணர்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல இவங்களோட சிஸ்டமே முதல்ல பர்ஃபெக்டாக இருந்திருக்காது. இவங்க சிஸ்டமை பர்ஃபெக்ட் பண்ணதுனால தான் இவங்க எதுவும் கொடுக்கல. இப்போ 1க்கு 4 செப்பேடு பார்த்துட்டோம். 4 செப்பேட்லையும் என்ன தெரியுது, 3 செப்பேடு 2 செப்பேடு வந்து புத்த விகாரத்துக்கு கொடுத்தது,
ஒரு செப்பேடு திருவாலங்காடு கோயிலுக்கு கொடுத்தது. ஆனால் அந்த செப்பேட்லேயும் பிரம்மதேய நிலத்தை எடுத்து தான் கோயிலுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னே வருது. இப்போ இங்கேயும் என்ன வருது, இங்கே இருக்கிற பிரம்மதேய நிலத்தை ஒரு 3 ஊரில் இருந்து பிரம்மதேய நிலத்தை எடுத்து புத்த விகாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 100 வேலிக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்போது நடந்தது ஒன்று, இவங்க நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற செய்திகள் பூரா ஒன்று. ஒரே ஒரு செப்பேடு தான் பார்த்தோம். அன்பில் செப்பேடு சுந்தர சோழர் காலத்தில் ஒரு பார்ப்பனருக்கு நிலம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்பலாம் இல்லை. இங்கே பாருங்கள், 100 வேலி 150 வேலின்னு இதுலேயே இவ்வளோ லிஸ்ட்டு வருது. அங்கே அந்த பார்ப்பனருக்கு கொடுத்தது வெறும் 10 வேலி நிலம். அதுவும் நான் சொன்ன மாதிரி அது ஒரு ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட். அது ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட்டை நமக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, பிரம்மதேயம் கொடுத்தாரு. அதுவும் பாருங்கள், 4ல் 1 தான் அதுவும் வருது. அதுவும் அந்த ஆள் வந்து ரோட்டில் போகிற ஆளாக இல்லை, ரோட்டில் போகிற ஒரு பிராமணரை கூப்பிட்டு வாங்க நீங்கள் வச்சிங்க அப்படின்னு கொடுத்தா தான் அதுக்கு பேர் பிரம்மதேயம். இது யார் கொடுத்துருக்கிறாரு, வேலை பார்த்துட்டு ரிட்டையரான மந்திரி கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி பிரம்மதேய கணக்கில் வரும்? அது பிரம்மதேய கணக்கில் வராது. அப்போது தொடர்ச்சியாக நமக்கு பொய் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது முதலாம் குலோத்துங்கன் காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வீக் ஆனாங்கன்னு நம்ம பார்க்க சொன்னோம் பார்த்தீங்களா. அது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜனும் சரி ராஜேந்திரனும் சரி ஒரு பெரிய கோயில், 2 பேரும் பெரிய பெரிய கோயிலை கட்டினாங்க, பெரிய ஊர்களை நிர்மாணம் பண்ணாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் இல்லை, முடிகொண்ட சோழபுரம், அதுதான் அதோட கரெக்டான பேர். நல்ல ஞாபகத்தை வச்சுக்கிங்க. ஏன்னா ராஜேந்திரன் தன்னுடைய செப்பரேட்டில் சொல்கிறதே இந்த ஊருக்கு பேர் முடிகொண்ட சோழபுரம்னு அவர் சொல்லிட்டார். அவரே சொன்னதுக்கப்புறம் கூட இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ராஜேந்திர சோழனுக்கெலாம் ஒன்றும் தெரியாதுப்பா, அந்த ஊருக்கு பேர் கங்கை கொண்ட சோழபுரம், ராஜேந்திர சோழனுக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க நமக்கு. அவர் ராஜேந்திர சோழன் செப்பேட்டில் என்ன சொல்கிறாரு, முடிகொண்ட சோழபுரத்தின் ஏன்னா அரண்மனையிலிருந்து எமக்கு ஆண்டுன்னு தான் தொடங்கி திருவாலங்காடு செப்பேடே வருது. ஆனால் அந்த முடிகொண்ட சோழபுரம்ன்ற ஊர் பேரை இவங்க வலுவாக நமக்கு என்ன சொல்கிறாங்க, கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை புனிதம், கங்கையோட தண்ணியை கொண்டாந்து இங்கே ஊற்றுனாரு அப்படின்னு நமக்கு கதை சொல்கிறாங்க. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பிரபலமாகவும் இவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் இருந்த ராஜராஜனோ ராஜேந்திரனோ தங்களை புகழ்ந்து பாட்டு பாடலான்னு சொல்லலை எந்த புலவரையும். அவங்க வந்து ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் தான் இருந்திருக்கிறாங்க. ராஜராஜன் நாட்டிய நாடகம்னு ஒன்று உண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவனோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, எப்படி சண்டையெல்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் பற்றி ஒரு நாடகமாக நடித்து காட்டுவாங்க. அந்த நாடகம் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் நடக்கும் அப்படின்னு குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி ராஜேந்திரன் நாட்டிய நாடகம் நடக்கும்ன்ற குறிப்பு இருக்குது. இவங்கெல்லாம் யாரும் எந்த யாகமும் வளர்க்கலை, ஒன்றும் வளர்க்கலை. ஒரு யாகம் வளர்த்த யார், நம்ம ராஜராஜன் மட்டும். அது பேர் வந்து ஹிரண்ய கர்ப்ப தானம்னு பேர். அதைத்தான் நான் சொன்னேன். அதை பற்றி இன்னொரு விவரம் சொல்கிறேன். அதில் ஒரு விஷயம் இருக்குது, அது தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். மற்றபடி ஒரு ராஜாவாக இருந்து, அதுவும் பார்ப்பன ஆதரவு கொண்ட ராஜாவாக இருந்தால் அவர் என்ன செய்யணும், அப்படி பார்ப்பன ஆதரவு கொண்ட ராஜான்னு ஒருத்தர் பேர் வாங்கணும்னாலே அவரோட முதல் குவாலிஃபிகேஷனே என்னவாக இருக்கணும், யாகம் வளர்க்கணும். கோயில் கட்டினதெல்லாம் அங்கே கணக்கில் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா பார்ப்பனர்களே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா யாகம் வளர்த்தா மட்டும்தான் நேரடியாக பில்லு அவங்க போட முடியும். கோயில் மூலமாக வந்ததுன்னா பில்லு போட முடியாது. அப்போ பில்லு போடுறதுக்குன்னா யாகம் வளர்க்கணும். யாகம் வளர்த்தாருன்னு ராஜசூய யாகம் அவர் வளர்க்கவே இல்லையே, அவர் பையனும் வளர்க்கலையே. அட்லீஸ்ட் இங்கே சும்மா பக்கத்து ஊரில் போய் சண்டை போட்டு வந்து கூட ராஜசூய யாகம்லாம் வளர்த்துருக்காங்க நிறைய பேர். இவங்க இங்கேருந்து கடாரம் வர மலேசியா வரலாம் போயிட்டு வந்துருக்காங்க. இவ்வளோ தூரம் எல்லாம் சண்டை போட்டு வந்து கூட இவங்க 2 பேரும் எந்த யாகமும் வளர்க்கலை. வளர்த்ததா எங்கேயுமே குறிப்புகளும் இல்லை. இந்த முதலாம் குலோத்துங்கனோட பேரங்காலத்தில் தான் முதல்ல ராஜசூய யாகம்ன்ற கான்செப்ட் உள்ளே வருது. இந்த முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் தான் கம்பராமாயணமும் பெரிய புராணமும் எழுதப்படுது. ஏன் இந்த தேவை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜேந்திரனோட தங்கைக்கு பிறந்த பையன்தான் ராஜேந்திர நரேந்திரன். ராஜேந்திரனோட பொண்ணு அமங்காதேவி அப்படிம்பாங்க. அந்த அமங்காதேவியை தான் ராஜேந்திர நரேந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் பிறந்த பையன்தான் இந்த முதலாம் குலோத்துங்கன். அதாவது ராஜேந்திரனோட மகள் வயிற்று பேரன். எப்போவுமே பேர பிள்ளைங்க எங்கே போய் விட்டோம், எப்போவுமே அம்மா வீட்டில் தான். அம்மா தாத்தாவை தான் ரொம்ப பிடிக்கும். அப்பா தாத்தாவோட கொஞ்சம் எப்போவுமே அம்மா தாத்தா கிட்ட ரொம்ப ஒட்டுதலாக இருக்கும். பொதுவான கருத்து சொல்கிறேன்.
மாற்றியும் இருக்கும். ஆனால் இங்கே வந்து இவர் பெரிய எம்பரர், ராஜேந்திரன் பெரிய எம்பரர். அவங்க அப்பாவே வந்து இந்த தாத்தாவுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறார். அப்போ பேரன் நேச்சுரலாக இங்கே தான் இருந்திருப்பான். அவன் இங்கே இருந்தப்போ ஒரு கட்டத்தில் அவனையே முடிசூட்ட வேண்டிய கட்டாயமும் வந்துடுது. ஏன்னா வாரிசு இல்லை. ஏன்னா ராஜேந்திரனுக்கு 3 பசங்களில் 3வது பையனுக்கு மட்டும்தான் வாரிசு இருக்குது. மொதல் 2 பேருக்கும் வாரிசு இல்லை. 3வது பையனும் அரசனாகி செத்துடுறான் போர்களில். அவன் செத்ததுக்கப்புறம் அவன் பையனை, அதாவது ராஜேந்திரனோட மகன் வயிற்று பேரனை முதல்ல முடிசூட்டுறாங்க. அவனும் ஒரு சிவில் வாரில் செத்துறான். எங்கேயோ ஒரு கலவரத்தில் செத்துறான். அப்போ அதுக்கு அடுத்தால குலோத்துங்கன் வரான். என்ன தான் குலோத்துங்கன் வந்து நேரடியாக பேரன்னா கூட ஒரு சின்ன விலகல் ஏற்படுது மக்களுக்கு. என்ன இருந்தாலும் அவன் வெளியூர்காரன் தானே அப்படின்ற மாதிரி. அந்த வெளியூர்காரன்ற ஒரு சின்ன உணர்வு வரும்போது தான் இவருக்கு ஒரு தேவை ஏற்படுது. மக்களோட கனெக்ட் பண்ணணும். அப்போ மக்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பக்தி வந்து ஈஸியான மெத்தடாக இருக்குமே அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த முடிவால் தான் அவன் நாசமாக போகிறான். அவன் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் நாசமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தை உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னும், பெரிய புராணம் அதாவது சைவம் வைணவம் 2த்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தையும் எழுது, நீ ராமாயணத்தை எழுதுன்னு கம்பரையும் ஒட்டக்கூத்தரையும் சொல்ல, இங்கே சேக்கிலாரை கூப்பிட்டு பெரிய புராணத்தை எழுதுன்னு சொல்ல, இவங்க இதெல்லாம் எழுத என்ன ஆகுது, மக்கள் அரசாங்கத்தையும் அரசுன்றதையும் விட்டு விலகி பக்தி பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பக்தி பக்கம் மக்கள் திரும்பும்போது அடுத்த தலைமுறை வரும்போது என்ன ஆகுது, இவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் கல்யாணம் பண்ணது இங்கே தான், இங்கே உள்ள தமிழ் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுறான். ஆனால் இதுக்கு அடுத்தால வந்து என்ன ஆகும், அந்த மேலை சாளுக்கிய நாடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்க அந்த கீழை சாளுக்கியம் வேங்கி, இந்த கீழை சாளுக்கியத்தில் இருக்கிற இவன் சொந்தக்காரன் இருப்பான் பார்த்தீங்களா, என்ன செய்வான் அவன், நேச்சுரலாக ஒருத்தன் பெரிய போஸ்ட்டுக்கு வந்துட்டான்னா அவன் சொந்தக்காரன் பூரா இவன் கூட வந்து ஒட்டக்கு ட்ரை பண்ணும். கரெக்டு தானே, அதுதானே இயற்கை. அதாவது பெரிய பணக்காரன் மட்டும் இல்லை, அம்பானி அதானி ரேஞ்சுக்கு பெருசாக டெவலப் ஆகிட்டாருன்னு வைங்களேன். அப்போ எல்லா சொந்தக்காரனும் இங்கே வந்து ஒட்டாதுன்னு தான் ட்ரை பண்ணுவோம். அப்போ அவங்கெல்லாம் இங்கே வர என்ன நடக்குது, தொடர்ச்சியாக இந்த பியூரோக்ரஸி அண்ட் கிச்சன் கேபினெட்டுன்னு சொல்லலாம். கிச்சன் கேபினெட்டு என்னென்னா ராஜாவோட குடும்பம் சார்ந்த ஆட்கள், பியூரோக்ரஸினா உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யாராக மாற ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் அந்த வேங்கி நாடு, அந்த தெலுங்கு கலந்த மக்கள் வந்து அங்கே ஆட்சிக்குள்ளே நிறைய பேர் வராங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா கர்நாடக சங்கீதம் ஏன் ஃபுல்லாக தெலுங்குக்கு போச்சுன்னு? பாடினா ராஜாட்ட போய் பாடினா காசு கிடைக்கும், ராஜாவுக்கு நேரம் இல்லைன்னா ராஜாவோட சொந்தக்காரனை போய் பாடினா காசு கிடைக்கும். ராஜாவோட சொந்தக்காரனுக்கு தமிழ் தெரியாது. அப்போ என்ன ஆகும், ராஜாவுக்கு தமிழ் தெரியும், அவர் அஃபிஷியல் லாங்குவேஜ் படிச்சிருவார், வேறு வழி கிடையாது. வேறு ஊர்லேருந்து வந்தாலும், இப்போ சோனியா காந்தி அங்கேருந்து இட்டாலியிலேருந்து இங்கே வந்தாலும் அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க. அது மாதிரி ராஜா படிச்சிருவார். ராஜா தமிழில் தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. முதலாம் குலோத்துங்கன் தமிழில் தான் செப்பேடு போட்டிருக்காரு, அவர் ஒன்றும் தெலுங்கில் செப்பேடு போடல. வந்தால் எந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை தான் அவங்க செய்வாங்க, செஞ்சுட்டார். அவர் தமிழில் தான் செப்பேடு. அவர் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து எல்லா ராஜாவும் கடைசியாக செத்து போன 3ஆம் ராஜேந்திரன் வர எல்லா கல்வெட்டுகள் எல்லாமே செப்பேடு எல்லாமே தமிழில் தான் இருக்குது. அவங்க ஃபுல்லாக சமஸ்கிருதத்துக்கெல்லாம் போகல. ஆனால் சமஸ்கிருத ஆதிக்கம் எப்படி வருதுன்னு பாருங்கள். மக்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இன உணர்வு பத்தலை அப்படின்னும் போது பக்தியை கொண்டாந்து உள்ளே நுழைக்கிறாங்க. சோழ நாடு பெருமித நாடுன்றது போய் அகண்ட சோளம், அந்த மாதிரி அகண்ட பாரதம் மாதிரி அகண்ட சோளம் ஆயிடுச்சு. அப்போ அகண்ட சோளமில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான் என்ன, பக்தி தான் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு முடிவு எடுத்து ராமாயணமும் பெரிய புராணமும் இயற்றப்படுகிறது. அப்போ தான் முதல்ல புலவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, கலிங்கத்து பரணின்னு பாடுறேன்னு சொல்லி குலோத்துங்கன மேலேயே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ராஜராஜனை பற்றியும் யாரும் பாடலை, ராஜேந்திரனை பற்றியும் யாரும் பாடலை. அப்போ என்ன நடக்குது பாருங்கள், பக்தி ஜாஸ்தியாகும்போது, பக்தி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா புத்தி போயிடும். அப்போ பக்தி வர 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 ஜாஸ்தியாக ஆக கோயில்களில் தமிழில் நடந்து கொண்டிருந்த தேவாரம் திருவாசகம் வச்சு பண்ண பூஜையெல்லாம் போய் அதெல்லாம் செகண்ட் பிளேஸுக்கு தள்ளிட்டு சமஸ்கிருத பூஜை மாறுது. தளிச்சேரி நடனமாக இருந்த நடனம் பரதநாட்டியமாக மாறுது.
அப்போ என்ன ஆகுது, இங்கே தளிச்சேரி பெண்டீராக இருந்தவங்களுக்கு பைசா கிடையாது. முதல்ல கோயிலேருந்து காசு மாதம் கொடுத்தாங்க, என்டர்டெய்னிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, பார்ப்பனர்கள் வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க, டான்ஸை நம்மளே கற்றுப்போம், நம்மளே போய் ஆடிடலாமே ராஜா கிட்ட. முடிஞ்சுது. தளிச்சேரி மகளிருக்கு கொடுக்க வேண்டிய மந்த்லி சேலரி போச்சுன்னா போக என்ன ஆகுது, இவங்களுக்கு வேறு தொழில் இல்லை, அங்கேருந்து ப்ராஸ்டியூஷனுக்கு போயிடுறாங்க. வெறும் என்டர்டெய்னிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தவங்க மார்க்கெட் போனதுக்கப்புறம் ப்ராஸ்டியூஷனுக்கு போயிடுறாங்க. அப்போது நாட்டியம் போச்சு, கர்நாடக இசைன்னு சொல்கிறோம், அது இப்போ எப்படி ஆயிடுச்சு, தெலுங்கு மாறிடுச்சு. ஏன்னா இந்த ராஜாக்கள் பண்ண கடைசி தவறுகள். இவங்க மக்களோட கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு 1000 வழி இருக்குது, 1000 யோசனை பண்ணிடலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, பக்தியில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அந்த பக்தியில் கான்சென்ட்ரேட் பண்ணதில் சோழ சாம்ராஜ்யமே நாசமாக போச்சு. இல்லைன்னா சொல்ல முடியாது, தென்னிந்தியாவே தனி நாடாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா சோழர்களோட ஆட்சி முடியக்கூடிய காலகட்டம் 1287. அப்போ தான் வடக்க சுல்தான்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயநகர பேரரசுன்னு ஒன்று உருவாகியே இருந்திருக்காது இவங்க இந்த பக்தி சைடில் போகாமல் இருந்திருந்தா. ஏன்னா வடக்க இருந்து வந்த சுல்தானுக்கு இங்கே சண்டை போடும்போது வாய்ப்பே இருந்திருக்காது, இவங்க ஸ்ட்ராங்காகவே இருந்திருப்பாங்க. அதனால சண்டை அவன் உள்ளே வர வாய்ப்பு இருந்திருக்காது. அதுலேருந்து ஒரு 150 வருஷத்துக்குள்ளேயே போர்ச்சுகீசியர் வெள்ளைக்காரன் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க வச்சுருந்த சிஸ்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அவ்வளோ காலத்துக்கு அப்புறமா அது தாங்குச்சு. ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக இருக்க போய் இங்கே பக்தியை கொண்டாந்து உள்ளே நுழைச்ச உடனே பின்னாடி வேணுங்கிற செப்பேடெல்லாம் எழுதி உள்ளே சொருவி பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் கொடுத்தான், கோயிலுக்கு ஊரை எழுதி கொடுத்தான், அவன் நாட்டை எழுதி கொடுத்தான், பக்கத்து ஊரெல்லாம் சேர்த்து எழுதி கொடுத்தான், பக்கத்து நாடெல்லாம் எழுதி கொடுத்தான் அப்படின்லாம் கூட இன்னும் விட்டா எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த வரை எல்லா செப்பேடும் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியது என்ன, எங்கேயுமே கொடுத்துருக்க செப்பேடாக இருந்தால் ஒரே ஒரு அனிருத்தருக்கு கொடுத்த செப்பேடை எடுத்து வச்சுக்கிட்டே அன்பில் செப்பேடில் இருக்குன்னு கூறாங்களே, கூட இன்னொரு 10 செப்பேடு கிடச்சா விட்ருப்பாங்களா? இங்கே இருக்கிற சமஸ்கிருத வரலாற்று ஆசிரியர்கள் விட்ருப்பாங்களா? சும்மா எடுத்து இந்நேரத்துக்கு ஃப்ரேம் பண்ணி வீட்டிலே மாட்டியிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கொடுக்கலன்றது தான் நிஜம். அந்த கொடுக்கலன்ற நிஜத்தை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கிறதுக்காக சமஸ்கிருத பகுதியை பாருங்கன்னு மட்டும் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, இல்லை நான் புரிஞ்சுக்கிற விஷயம் தான், அட்மினிஸ்ட்ரேஷனை விட்டுட்டு பக்தி பக்கம் இந்த ஆள் குலோத்துங்கன் காலத்துலேருந்து ராஜாக்கள் திசை திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கலை இலக்கியம் எல்லாமே போச்சு. அதான் சொன்னேன், இசையில் இப்போ என்ன பாட்டு இருக்குது, ஒன்லி தெலுங்கு கீர்த்தனைகள் தான் இருக்குது. ஏன் தெலுங்கு கீர்த்தனைகள்? அப்போ பாடினா ராஜாட்ட போய் பாடினா எக்ஸ்ட்ரா காசு, இல்லை ராஜாவோட சொந்தக்காரன்ட்ட போய் தனியாக பாடினா எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். அப்போ தெலுங்கு கற்றுப்போகணும். இவங்கெல்லாம் அந்த கர்நாடக இசையிலேருந்து தெலுங்கை மட்டும் கற்றுக்கிட்டு இவங்க போய் தெலுங்கில் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் பூரா ப்ராஸ்டியூட் ஆகிட்டாங்க. கோயில் தேவாரம் திருவாசகத்தில் நடந்த பூஜையெல்லாம் போய் சமஸ்கிருத பூஜையாக போச்சு. கோயிலும் நம்மக்கிட்டே இருந்து போச்சு, கலைகளும் நம்மள்கிட்ட இருந்து போச்சு. ஒரே ஒரு கலிங்கத்து பரணி மட்டும் மிச்சம் இருக்குது. அதை வச்சுட்டு நாக்கு கூட வலிக்க முடியாதுன்னு வைங்களேன். கலிங்கத்து பரணி வச்சு சும்மா ஜெயங்கொண்டார் எழுதுனாரு என்ன பாடிக்கிட்டே இருக்கலாம். பாடி என்ன போகுது, ஒன்றாக போகிறது இல்லை. இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருந்த ஒரு சாம்ராஜ்யம், ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோடு இருந்த, அதுவும் 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இருந்த ஒரு சாம்ராஜ்யம் வீழ்ச்சியில் விழுந்ததன் காரணமே வாரிசு இல்லாமல் போனதால் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வாரிசாக வந்தவர்கள். ஏன்னா முதலாம் குலோத்துங்கன் காலத்துலலாம் அவர் அவ்வளோலாம் கிடையாது. ஏன்னா அவன் ஃபுல்லாகவே தமிழன் தான். அவன் இங்கேயே வளர்ந்தவன், மறுபடியும் போய் கடாரம் வரலாம், மறுபடியும் சண்டைக்கெல்லாம் போகிறான். கடாரம் கலிங்கம்லாம் மறுபடியும். ஏன்னா ஒரு ராஜாவாக இருக்கிறது இப்போ மாதிரிலாம் ஈஸி கிடையாது. அவன் கண்டினியூஸாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு நாள் சண்டை போடுறதை விட்டாங்கனாலும் சாம்ராஜ்ய சைஸ் சின்னதாகிடும். அப்போ தொடர்ச்சியாக சண்டைகள் இருந்திருக்கு. இவன் போய் தான் சண்டை போட்டிருக்கான். யாருக்காக சண்டை போட்டான்? வேங்கி நாட்டு தலைவர் அப்படின்னா போனால் நான் சோழ மன்னன் அப்படின்னு சொல்லி தான் சண்டை போட்டான். கடாரத்துக்கு எதுக்கு போனான்? இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு கடற்கொள்ளையர்களால் தொல்லைன்றதுக்காக தான் சண்டைக்கு போகிறான். இல்லைன்னா அவங்க நாடு பிடிக்கணும்னு போயிருந்தால் கடாரத்தை இவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்திருப்பாங்களே. ஏன்னா தான் சொன்னேன், இவங்கெல்லாம் கடற்சார் வணிகத்தை சார்ந்த சாம்ராஜ்யம். இப்படி இருந்தது தான் ஒரிஜினலான சாம்ராஜ்யம். இவங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா
இந்த முதலாம் குலோத்துங்கன் மேலே பார்ப்பனர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காண்டு உண்டு. ஏன் அப்படின்னா லெஃப்ட் ரைட் சென்டர் எல்லாரையும் கூப்பிட்டு தண்டனை கொடுத்துருக்கான். அது என்ன செய்தின்றதை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.